வணக்கம். தென்னிந்தியாவில நடந்த ஒரே ஒரு போர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலைவிதியே மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த ஆம்பூர் போர பத்தி தான். ஒரு நூற்றாண்டு சண்டைக்கே இதுதான் ஆரம்ப புள்ளி. இந்த கேள்விக்கான பதில் தென்னிந்தியாவில இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல தான் ஒழிஞ்சிருக்கு. அங்க ரெண்டு லோக்கல் ராஜாக்களுக்கு நடுவுல நடந்த ஒரு சாதாரண வாரிசு சண்டை எப்படி பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் நடுவுல ஒரு பெரிய உலகளாவிய அதிகார போராட்டமா மாறுச்சுன்னு தான் நாம பார்க்க போறோம். சரி, இந்த கதைய நாம நேரா கிளைமேக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நாள் ஆகஸ்ட் 3, 1749. தென்னிந்தியாவுல பவர் பேலன்ஸையே தலைகீழா மாத்தின அந்த முக்கியமான நாள் அது. அன்னிக்குதான் ஆற்காடு நவாப் அன்வருத்தீன் கான் போர்ல கொல்லப்பட்டார். பாருங்க, அவரோட மரணம்ங்கிறது வெறும் ஓராளோட சாவு கிடையாது. அது ஒரு பெரிய பவர் வேக்யூம், அதாவது ஒரு அதிகார வெற்றிடத்தை உருவாக்குச்சு. அந்த கேப்பை ஃபில் பண்ணதான் பிரான்சும் பிரிட்டனும் நேரா இந்திய அரசியலுக்குள்ள குதிச்சாங்க. இப்போ இந்த டேபிள பாருங்க. ஒரு பக்கம் ஆற்காடு நவாப் அன்வருத்தீன் கான், இன்னொரு பக்கம் பிரெஞ்சு சப்போர்ட்டோட சந்தா சாஹிப் மற்றும் முசாஃபர் ஜங் கூட்டணி. ஆனா ஒரு நிமிஷம், எதுக்கு இந்த கூட்டணி உருவாச்சு? எதுக்காக அவங்க நவாபை எதிர்த்து சண்டை போட்டாங்க? இத நாம புரிஞ்சுக்கணும்னா கதையில கொஞ்சம் பின்னாடி போகணும். பாருங்க, இந்த பெரிய சண்டையோட ஆரம்பம் ஆம்பூர்ல இல்ல. அதோட உண்மையான காரணம் ரெண்டு வேற வேற ராஜ்யங்கள்ல ரெண்டு காலி சிம்மாசனங்களுக்காக நடந்த வாரிசு சண்டையில தான் இருந்துச்சு. எல்லாம் ஆரம்பிச்சது 1748ல. அப்போ தக்கான பகுதியோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஆட்சியாளரா இருந்த ஹைதராபாத் நிசாம், அதாவது நிசாமுல் முல்க், இறந்து போறாரு. அவர் இறந்ததும் அந்த சிம்மாசனத்துக்கு யார் அடுத்ததுன்னு ரெண்டு பேர் போட்டி போட ஆரம்பிச்சாங்க. நம்ம உள்ளூர் ராஜாக்களுக்குள்ள நடந்த இந்த குழப்பம் வியாபாரம் பண்ண வந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு, அதாவது பிரெஞ்சுக்கும் பிரிட்டனுக்கும் ஒரு சூப்பரான வாய்ப்பா அமைஞ்சது. அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரா சண்டை போட்டுக்கல. அதுக்கு பதிலா இங்கிருந்த இளவரசர்களை தங்களோட காய்களா பயன்படுத்தி ஒரு ப்ராக்சி வார், அதாவது ஒரு பினாமி போரா ஆரம்பிச்சாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ராஜாவை சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி அவங்க தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட பார்த்தாங்க. முதல்ல ஹைதராபாத் சிம்ஹாசனம், இதுக்கு ரெண்டு பேர் போட்டி போட்டாங்க. இறந்து போன நிசாமோட பையன் நாசிர் ஜங்க பிரிட்டிஷ்காரங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா பிரெஞ்சுக்காரங்க அவரோட பேரை முசாஃபிர் ஜங் பக்கம் நின்னாங்க. சரி, இது ஹைதராபாத் கதை. அதே நேரத்துல தெற்கே இருந்த ஆற்காட்லயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை. இங்க ஆட்சியாளரை நவாப்னு சொல்லுவாங்க. பதவியில இருந்த நவாப் அன்வருத்தீன் கானுக்கு பிரிட்டிஷ் சப்போர்ட். ஆனா பிரெஞ்சுக்காரங்க யார சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா? முந்தைய நவாபோட மருமகன் சந்தா சாஹிபா. இப்ப பாத்தீங்களா, ஹைதராபாத்ல ஒரு வாரிசு சண்டை, ஆற்காட்ல ஒரு வாரிசு சண்டை. இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இந்த சரியான வாய்ப்பை பயன்படுத்தி பிரெஞ்சு கவர்னர் தூப்லே தன்னோட ஆட்களான முசாஃபர் ஜங், சந்தா சாஹிப் இவங்களையெல்லாம் ஒன்னு சேர்த்து முதல் அடி